கோவை அரசு மருத்துவமனை அருகில் பல மாதங்களாக தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவுநீரை அகற்றாததால் நோயாளிகள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள பாதாள சாக்கடை 3 மாதங்களுக்கு மேல் அடைக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்குகிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்களும் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படும் வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியின் கோவை மாநகராட்சியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் துரிதமாக நடவடிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலக வாயிலில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம், வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து துறை ஊழியர்களையும் போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே தூண்டில் வளைவு பால பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டப்புடி கடற்கரை கிராமத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தூண்டில் வளைவு கட்டத் தொடங்கிய நிலையில் பணிகள் தொய்வு ஏற்பட்டு மந்தமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடல் சீற்றம் அதிகரித்து கடல் நீர் வீடுகளுக்குள் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் திமுக அரசை கண்டித்தும் தூண்டில் பாலம் பணியை விரைந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் கிராம மக்கள் கருப்பு கொடியை ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.